வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக சிட்டிசன்ஸ் ஃபார் லா அண்ட் டெமோக்ரஸி என்கிற அமைப்பின் நிறுவனர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய சிட்டிசன்ஸ் ஃபார் லா அண்ட் டெமோக்ரஸி இந்த அமைப்பு, அதோட ரோல் என்ன? சிட்டிசன்ஸ் ஃபார் லா அண்ட் டெமோக்ரஸி வந்து சயின்ஸை நோக்கி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சைல்டும் மூவ் ஆகணும். இதற்கு ஆங்கிலம் தேவை என்றால் அதுவும் கொடுக்கணும். அவ்வளோதான் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி சமமான இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கிலீஷ் வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த இங்கிலீஷ் எதுக்குன்னா சயின்ஸ்க்காக தான். இப்போ நான் கூட பேச நினச்ச சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹிந்துவில் நீங்கள் எழுதின அந்த எடிட்டோரியல் பேஜில் வந்து நீங்கள் எழுதின ஒரு ஆர்டிகல், ஷேட் ஆஃப் மயோப்பியா ஃபோக்கஸ் ஆன் ரெலவன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. இங்கிலீஷ் குறித்த கிட்ட பார்வை நம்மகிட்ட இருக்குது, அதை மாற்றிக்கணும்னு சொல்லி நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த தலைப்பில் குறிப்பிட்டு நீங்கள் இங்கிலீஷ் குறித்து ஏன் வந்து இங்கே எல்லாருக்கும் ஒரு கிட்ட பார்வை இருக்குது அப்படிங்கிறது ஏன், எதன் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க? இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு டிபேட் ஒன்று இருக்குது இந்தியாவில். அது வந்து நம்ம கண்ட்ரிக்குன்னு இல்லை, எல்லா கண்ட்ரிக்குமே இந்த கொலோனியல் ஹிஸ்ட்ரி, அதாவது பிரிட்டிஷ் ஆண்டதுக்கப்புறம் அங்கேருந்து போன எல்லா கண்ட்ரிக்குமே இந்த காலனி மேலே ஒரு வெறுப்பு உண்டு. இந்த பிரிட்டிஷ் கொலோனியல் சிஸ்டம் மேலே ஒரு வெறுப்பு உண்டு. அந்த வெறுப்பு எங்கே வரும்னா இந்த மாதிரி அவங்க கொடுத்த எல்லா விதத்துலையுமே வரும். ஸோ எங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் 70 வருஷமாக அந்த ஹேட் அந்த வார்த்தையிலே இருக்குது. இப்போ இந்த ஹேட்டுன்னு ஒன்று தனியாக வச்சுருங்க. இன்னொன்று ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை வந்து தேசிய மொழியாவோ இல்லைனா அஃபிஷியல் லாங்குவேஜாக ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதை தேசிய மொழியை ஆக்கணுங்கிறது ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ண காலத்துலேருந்து அப்போலேருந்தே அந்த டிபேட் இருக்குது. இந்த பக்கம் ரீஜனல் பாலிட்டிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, பெங்கால்னு அவங்கவுங்க லாங்குவேஜை கட்டமைக்கணும்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது. இதில் எங்களோடது என்னென்னா, 75 வருஷமாக நம்ம வந்து ஹிந்தியை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் இந்தியா பூரா இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ், இந்த ஐடென்டிட்டிஸ் ஒன்று இருக்குது. இந்த 2 பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த நேஷ்னல் லாங்குவேஜ் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அது புரியுது. அந்த ஆசையில் தான் இந்த இது வருது. இன்னொன்று, தமிழுங்கிறது தமிழோ எந்த மொழியோ அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜாகவும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அதுதான் அவங்களோட ஓட் பேங்க்கு. ஸோ ஃபெடரலிசம் இந்த மாதிரி அதுக்கான வேலைக்கும் இருக்குது. இப்போ இந்த 3 டிபேட்டில் 75 வருஷம் ஆச்சு. 2011 சென்சஸ் படி வெறும் 90% மக்களுக்கு இங்கிலீஷே இல்லை இப்போ. ஆனால் அந்த 10% இதில் வந்து நான் இந்த கேட்டகரி ஆஃப் மக்கள், அந்த கேட்டகரி ஆஃப் மக்கள், பணம் இருக்கிறவங்க அந்த 10% அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் போய் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. அதை சான்று தான் வேலை, ஜஸ்டிஸு, லா, மெடிசன் எல்லாமே இருக்குது. இந்த 2 டிபேட் இருக்குல்ல, நேஷ்னல்லேருந்து ஒரு பாலிடிக்ஸ் வருது, ஸ்டேட்லேருந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த 2 பாலிடிக்ஸில் யார் மாட்டினான்னா அது ஒரு 90% மக்கள். இவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, எனக்கு என் ஸ்டேட்டில் என் மொழி வேணும், நேஷ்னலில் ஹிந்தியை கொண்டு வந்து எப்படியாவது எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு வந்து நிர்வாகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 டிபேட்டுக்கு நடுவில் மாட்டி 90% மாற்றுறதுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி இருக்குது. அப்போ லாங் டேர்ம் கோல் என்ன? சயின்ஸ், இப்போ எந்தெந்த சயின்ஸ் உலகத்தில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எந்த சயின்ஸையும் நம்ம வேணான்னு சொல்ல, எந்த டெக்னாலஜியும் நம்ம வேணான்னு சொல்ல. அப்போ இருக்கிற எல்லாரும், ஒவ்வொரு இந்தியனும், அது ஜார்க்கண்டில் இருந்தாலும் ஒரிசாவில் இருந்தாலும், அந்த இங்கிலீஷ் மூலமாக வர சயின்ஸை எடுத்து அதுக்கான வேலையை கான்ட்ரிபியூட் பண்ணால் நாடு முன்னாடி போகும். இப்போ நமக்கு என்னன்னா, பின்னாடியிலேருந்தே வந்துக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு மித்தாலஜியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கொலோனியல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இங்கேருந்து வரதுனால நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி எப்படி போவீங்க? ஒரு ஸ்கேல் இருக்குது, பின்னாடி, இன்னைக்கு, நாளைக்கு. இங்கேருந்து ஆரம்பித்தா இங்கே வரவே முடியாது. இங்கேருந்து ஆரம்பித்தா தானே ஃப்ரண்ட்டில் போக முடியும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கான சொல்யூஷன் வேணும். அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்னா, என்னோட பார்ட்டி இந்த வாட்டி பாலிடிக்ஸில் ஜெயிச்சு எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும். இது ஷார்ட் டேர்ம் கோலாகவே போய்கிட்டே இருக்குது. அப்போ லாங் டேர்ம் கோல் எதுனா, எவ்ரி சிங்கிள் சைல்டு, ஒரு குழந்தை விடாமல் இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்குமே எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரே தூரத்தில் தானே தெரியணும். துரதிருஷ்டவசமாக இங்கிலீஷ் ஒரு காரணமாக 90% மக்களுக்கு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. நீங்கள் லா போங்க, மெடிசன் போங்க, எக்ஸாம்ஸ் போங்க, ஐஐடி போங்க, சிவில் சர்வீஸு, மேஜிஸ்ட்ரேட்டு, எந்த எக்ஸாம் போனாலும் சரி, இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டர் ஏன் இருக்கணும்? 75 வருஷமாக அந்த ஃபில்டர் இருக்கக்கூடாது. அது நியாயமே இல்லை. அப்படி இல்லைனா இங்கிலீஷே இந்த ஊரில் இருக்கக்கூடாது.
அப்படி இருக்க முடியாத வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஒத்துக்காது. ஏன்னா 22 மொழி இருக்குது கான்ஸ்டியூஷனில் அஃபிஷியல் லாங்குவேஜா. 22 மொழியில் ஒரு மொழியை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ யாரும் ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு மொழி தான் இருந்தாகணும்னா அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணோம்? உனக்கு பிடிச்சது நான் ஒத்துக்க மாட்டேன், அவனுக்கு பிடிச்சது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து காமனாக லாங்குவேஜ் கொடுக்குறேன், இங்கிலீஷ் கொடுத்து வச்சிருக்கு. அப்போ இங்கிலீஷ் கன்ஃபார்மாக இருக்குன்னு ஆகிப்போச்சுல. அப்போ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. இவ்வளோதான் இந்த பேப்பரில் இருக்கிற முக்கியமானது. என்னன்னா உணர்வு ரீதியான சாயம் ஒன்று இருக்குது லாங்குவேஜ் மேலே, அதை விட்டுருங்க. அது வந்து நம்மளோட கலாச்சார சார்ந்த லாங்குவேஜில் இருக்கட்டும். ஆனால் இங்கிலீஷுக்கு உணர்வை திணிக்காமல் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் பார்த்தா அது வந்து ரொம்ப தேவையுள்ள லாங்குவேஜ். அம்மா அப்பான்னு கூப்பிட்றது, மம்மி டேடின்னு கூப்பிட்றது நானே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எல்லா வீட்லையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசை சில பேருக்கு பணம் இருக்கிறதுனால கிடைக்கிது, சில பேர் கிடைக்க மாட்டேங்குது. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த பேப்பரோட பேஸு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருத்தி பார்த்துட முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் ஒன்றிய அரசு வந்து ஹிந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும், மற்ற மாநிலங்கள் தங்களோட மொழிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும், தமிழ்நாடு வந்து இரு மொழின்னு சொல்லிட்டு தாய்மொழி, பிறகு வந்து அடுத்ததாக வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த 2 பீரியட்டுக்கு போகும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து அதில் வித்தியாசமாக தானே பார்க்குது. தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? தப்புன்னு சொல்லலை, அவங்க எடுத்தது ரொம்ப நல்லது. எங்களோட அந்த என்டையர் அந்த ஹிந்துவில் எழுதியிருக்க பேப்பரில் என்ன எழுதியிருக்கோம்னா இருமொழி கொள்கை நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கு என் மொழி வேணும், அதை எந்த காரணத்துக்கு கொண்டு நான் விட மாட்டேன். அதே நேரத்தில் வேலைக்காக ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் நான் கற்றுக்கிறேன், என்னை 3வது மொழி கற்றுக்க சொல்லாதீங்க, வேணும்னா நான் கற்றுக்கிறேன். இது எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப இயல்பாக உள்ள ஒரு நரேட்டிவ். என்னன்னா எனக்கு வேணும்னா நான் கற்றுப்பேன்னு சொன்னது நான் சொல்ல, ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இருமொழி கொள்கையை தமிழ்நாடு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கிறதுக்கான பாலிசி இல்லைங்கிறது தான் என்னோட வாதம். ஏன் வந்து இப்போ அந்த 2 லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ தமிழுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷும் இருக்கணும்ல. ஏற்கனவே இருக்குது, அது நல்லா இருக்கிறதுனால தான் நமக்கு டெவலப்மெண்ட் செக்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் நாம் பேசுறது. நான் இப்போ தமிழ்நாடு மட்டும் பேசுகிறேன். தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி டூயிங் குட் தான். நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்தியா பூரா ஒரு விஷயம் இருக்குது. இந்தியா பூரா வந்து நம்ம மட்டும் லாங்குவேஜ் பாலிசி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து நம்ம மட்டும் எக்ஸப்ஷன் வாங்கியிருக்கோம். அந்த மும்மொழி கொள்கையிலேருந்து நம்ம மட்டும் எக்ஸப்ஷன் வாங்கியிருக்கோம், மற்ற ஸ்டேட் வாங்கல. அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த பேர்டன்? எதுக்கு ஒரு பேர்டன் இது? நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், குஜராத்தில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், நாங்கள் பேசிக்கிறோம், ஆனால் என் மொழியும் குஜராத்தும் வாழட்டும். இதுதானே நியாயமான விஷயம். ரைட், ஓகே. இப்போ உங்களோட விஷயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலான அரசியல் நீங்கள் குறிப்பிட்டு உங்களோட விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. இந்திய அளவிலான இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ எல்லாருமே வந்து அந்த மொழி சார்ந்த விஷயங்களை சென்டிமெண்ட்டாக தான் அணுகிறாங்களா, உணர்வுபூர்வமாக தான் அதை அணுகிறாங்களா? அதாவது உணர்வுபூர்வமாக அணுகிற மாதிரி விமர்சனத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க, அதன் பின்பு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கிறதும் நீங்கள் முன் வைக்கிறீங்க. அது எப்படி அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க? இப்போது மற்ற ஸ்டேட் மற்ற கண்ட்ரி மாதிரி நம்ம வந்து நாடை பிரித்தோன்னே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வந்துச்சு ஒரு 56. அப்போ என்ன பண்ணாங்கன்னா மொழி வாரியாக தான் நாட்டையே பிரித்தாங்க. அப்போ இந்த நாட்டை பிரிக்கும் போது மொழி வாரியாக பிரிச்சாச்சுல. அப்போ நான் வந்து என் மொழியோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். இப்போ திடீர்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த மொழி அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இந்தியா தான் இருக்கணும்னு சொன்னால், நான் இந்தியன் தான். தமிழ் பேசும் இந்தியன், குஜராத் பேசும் இந்தியன், அந்த ஒரிசா ஒடியா பேசும் இந்தியன், இப்படி தானே இருக்க முடியும். நீங்கள் அப்படி பிரிக்கும் போது அப்படி பிரிச்சாச்சு. இப்போ நாங்கள் ஒரு 60 வருஷம் ட்ராவலும் பண்ணியாச்சு நான் தமிழுங்கிற ஐடென்டிட்டியில். இந்த ஐடென்டிட்டியை உடைச்சிட்டு நான் உடைக்கணும்னு நான் அவங்க சொல்லலை. ஹிந்தி நான் கற்றுக்கிறதுனால நான் உடைக்க போகிறதுன்னு இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனை வந்து ஹிந்தியோ தமிழோ கிடையாது. ஏன் வந்து அந்த 3வது மொழி கற்றுக்கணுங்கிற அந்த இன்சிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாலிசி இருக்குது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் ஹிந்தியை வளர்க்கணும்னு பாலிசி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி தான் கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஹிந்தி பிரச்சார சபைலாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னொரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது, அதில் தானே நிர்வாகம், எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜும் அதானே. அப்போ அது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்க வேண்டியது தானே. நம்மளை முதல்ல இன்னொன்று, லாங்குவேஜ் அவ்வளோ ஈஸி கிடையாது. லாங்குவேஜ் இஸ் கல்ச்சர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கல்ச்சர். என் தமிழ் தான் கலாச்சாரமே, ஹிந்தி தான் அவங்களுக்கு கலாச்சாரம். அப்போ ஒருத்தருக்கும் அந்த மொழியில் தானே கலாச்சாரம் இருக்குது. அப்போ நீங்கள் எமோஷனலாக தானே இருந்து ஆகுவீங்க. அது இல்லைன்னு சொல்கிறது பொய். அப்படி ஒரு கலாச்சாரங்கிறது மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது பொய்யா? அவங்களுக்கு கலாச்சாரம் இருக்குது, மொழியை சார்ந்து தான் கலாச்சாரமே இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை, மொழி சார்ந்த கலாச்சாரம் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அதனால தான் வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய தாய்மொழி என்னவோ அதில் அரசு நிர்வாகம் இயங்கணும், அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா மாநிலங்களும் விரும்புது. எஸ்பெஷலி அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இல்லாத மாநிலங்கள் மீது வேணால் இன்றைக்கி வந்து ஹிந்தி வந்து அந்த ஸ்டேட்டில் ஆக்குபை பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் தெளிவு இருக்க மாநிலங்கள் வந்து தங்களுடைய தாய்மொழி தான் இன்னும் வந்து நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. இது வந்து வெறும் அதை சென்டிமெண்ட்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை வந்து புறந்தளிய முடியாது இல்லையா? இப்போ வந்து அந்த மக்களுக்கு அது சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு வேணுங்கிற அந்த வேலையை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான வேலையை இப்போ அதை தாண்டி வேறு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அந்த மொழி சார்ந்து கிடைக்க தானே செய்யுது. கிடைக்கட்டும், அதான் சொன்னேன், இருக்கட்டும். நான் இருமொழிக்கு தானே பேசுகிறேன். நான் வந்து இப்போ இது என்னன்னா, இந்த டிபேட்டில் வந்து நம்ம அந்த கன்னடாவோ தமிழோ தெலுங்குவோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறதா அந்த ஆர்டிக்கிள். என் மொழி என் கலாச்சாரம் அதை விட்டுருங்க ஓரமாக. நான் சொல்கிறது அதுக்கு கூட
பொருளாதார அடிப்படையில் இருக்கிற லாங்குவேஜையும் இங்கிலீஷும் சேர்த்து கொடுங்கிறது தான் பேச்சே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேப்பரை என்ன எழுதியிருக்கோம்னா இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இது இருந்தால் இருக்கக்கூடாதா, அது இருந்தால் இது இருக்கக்கூடாதாங்கிற கேள்வியே கிடையாது. ரெண்டுமே இருக்கணுங்கிறது தான் எங்களோடது. மூணாவதாக ஒன்று புதுசாக ஒரு ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2 லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஒன்று என் கலாச்சாரத்துக்காக, என்னோட உணர்வு சார்ந்த ஒரு மொழி தமிழ். இன்னொன்று எனக்கு இங்கிலீஷ் எதுக்குன்னா வேலைக்கு நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டில் வாதாடணும், ஹைகோர்ட்டுக்கு போனால் நான் வாதாடுவேன். இந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கட்டும், இல்லை லா படிக்கிறவங்களா, அந்த மெடிசன் படிக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன வேலை வேணாலும் செய்யட்டும், அவங்களுக்கு தொழில் ரீதியான லாங்குவேஜ் ஒன்று இருக்கட்டும். அதையும் இந்த தமிழோ இல்லை எந்த ரீஜனல் லாங்குவேஜையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுதான் த ஹோல் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுறதே அதை மாற்றணுங்கிறது அந்த எழுதுனது. ஓகே, அப்போ இந்திய அரசு வந்து மொழி சார்ந்து தங்களுடைய கொள்கையை மாற்றமைக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்போ கண்டிப்பாக இருக்குது, பரிசீலனை பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க நினைக்கிறது நடக்காது. பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற இந்திய அரசு, பாஜக தலைமையிலான அந்த அரசு வந்து அவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மொழி சார்ந்து எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி பேஸ்டு எல்லா நிர்வாகமும் இருக்கணும் அப்படிங்கிற அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பர்டிகுலர் அந்த அமைச்சகத்தில் மட்டும், உள்துறை அமைச்சகத்தில் மட்டும் பல்வேறு கோப்புகள் எல்லாத்தையும் 90% கோப்புகள் ஃபுல்லாக ஹிந்தியில் மாற்றிட்டேன், நீ ஹிந்தி நோக்கி தான் பயணிக்க போகுது அப்படிங்கிற அளவில் வந்து அவங்க நகராங்க. இந்த விஷயம் என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? நிர்வாகப்பட்டது அது என்ன பிரச்சனை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? இது ஒரு சிக்கல் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சிக்கலை அப்படியே தக்க வைக்கும், அவ்வளோதான். இப்போ இவர் ஒன்றும் புதுசாக பண்ணலை, இதுக்கு 75 வருஷமா இதான் பண்ணிட்டு இல்லை. ஆல்ரெடி அது இங்கிலீஷ்ல இருந்து தான் அவர் வந்து ஹிந்திக்கு மாற்றிருக்காரு, தாய்மொழி நோக்கி நகரணும் அப்படிங்கிறது அவங்களோட பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, நான் சொன்ன மாதிரி இது வந்து பொலிட்டிக்கலாக லாங்குவேஜை பார்க்கறதுலேருந்து பாலிசியாக லாங்குவேஜை பார்க்கணுங்கிறதான் ஹோல் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி பொலிட்டிக்கல் கொஸ்டின், அதை ஆக்சுவலாக அவங்க பண்ணி தானே ஆகணும். அவங்க எடுத்துக்கிட்ட அரசியல் என்ன, ஹிந்தி, ஹிந்துத்துவா, ஹிந்துவிசம், ஹோலி லேண்டுன்னு. அப்போ அவங்க அரசியலுக்கு அவங்க பண்ணுறாங்க. இது வந்து நான் பாலிடிக்ஸ் பேச வேணாங்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியுதுல்ல. இது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி, சுயமரியாதை, இதுதான் நம்மளோடது, பெண்களின் முன்னேற்றம், இதெல்லாம் நம்ம சொல்கிற திராவிட அரசியல்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற அரசியல் இது, காங்கிரஸ் ஒரு விதமாக சொல்லும். எல்லாமே நான் அவங்க தான் சொல்கிறேன், எதுவுமே நம்ம கிடையாது, அவங்க. ஆனால் நான் பேசுகிறது அந்த 90% மக்களுக்கு என்ன வேணுங்கிறத பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்க பாலிடிக்ஸை பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்தியாவுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 90% மக்களை குறிப்பிட்டு அவங்களுக்கு எந்த விஷயம் போய் சேரலன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்போ அதுக்கு காரணம் வந்து இங்கிலீஷ் மொழிங்கிறத நீங்கள் வந்து முதன்மையாக உங்களோட விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்தியாவில் நாளைக்கு இங்கிலீஷ் எல்லா இடமும் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அதுக்கான திட்டத்தை போட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்காதா? மக்களோட வாழ்க்கை எல்லாமே மேம்பட்டுருமா கம்ப்ளீட்டாக சொல்லி அப்படி அந்த பாயிண்ட் வந்துடலாமா? ஓகே. அதாவது இதில் 2 கரெக்ஷன் இருக்குது. ஒன்று, இங்கிலீஷ் கொடுத்துட்டா வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிற இதை கிடையாது. 1008 விஷயம் இருக்குது. ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்கு, ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அதில். ஏன்னா 10%க்கு அந்த பிரச்சனை இல்லை, அப்போது மீதி 90%க்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. இது பிரச்சனை இருக்குது இல்லை, அவ்வளோதானே தவிர இது வந்து மேஜிக் புல்லட் கிடையாது. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா பசி, பட்னி, பஞ்சம், இதுக்கெல்லாம் வந்து கொள்கைக்கும் திட்டங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கேயும் போடுறாங்க, அமெரிக்காலையும் போடுறாங்க, ஃப்ரான்ஸ்லையும் போடுறாங்க, அது இங்கே எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட மேண்டேட். அது வந்து அவங்க அதுக்கு தான் நம்ம அவங்க எடுக்கிறோம். கையை மீறின சில விஷயங்கள் இருக்குது, அதான் மதம். அங்கே போய் டெய்லி வேண்டுறோம், நம்ம இந்த மாதிரி நல்லது நடந்துடணும், நாளைக்காவது என் வாழ்க்கை நல்லா இருந்துடணும்னு. அது வந்து வருதா வரலையாங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஸ்டேட்டுங்கிறோட வேலை என்ன? ஸ்டேட்டுங்கிற வேலை நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் நல்லது செய்வீங்களா, உங்களால் என் வாழ்க்கை மாறிடாதா, நீங்கள் கொடுக்குற ஒரு திட்டத்தினால மாறிடாதா. இப்போ 1000 ரூபா கொடுத்தா மக்கள் எல்லாமே நல்லா ஆயிடுவாங்களா அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்கு யாராலையும் உலகத்திலே பதில் சொல்ல முடியாது. ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது உங்கள் கட்டாயம். ஏன்னா அதுக்கு தான் நான் உங்ககிட்ட நிற்கிறேன், நான் கடவுள்கிட்ட போய் நிற்கிறேன். ஒன்று, ரெண்டாவது உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு கொடுத்து தானே ஆகணும். அப்போ வந்து ஒரு 10% பணம் இருக்கிறதுனால அவன் ஒரு புதுசாக வாங்கிக்கிறான் அப்படின்னா ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி தானே அது. அப்போ நான் வந்து உங்களுக்கு கிடைக்குது, எனக்கும் கிடைக்கணும், 2 பேருக்கும் கிடைக்கட்டுமே. இப்போ நாங்கள் எங்களோட இது என்னன்னா 1008 விஷயம் இருக்கலாம் ஒரு மனுஷனோட முன்னேற்றத்துக்கு. இங்கிலீஷ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இப்போ 10% மக்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் யாரும் ஸ்பெஷலாக தூக்கி கொடுத்துடல, எல்லாருக்கும் இருந்துச்சு. அது வேணுங்கிறவங்க இங்கிலீஷ் நோக்கி நகர்ந்து போனாங்க, அந்த 10% நகர்ந்து போனால் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் யாரும் திட்டமிட்டு தடுக்கல இல்லை. இப்போ அதுக்கு வந்து இங்கே இருக்க ஒரு அரசியல் ஸ்ட்ரக்சரோ இல்லை நிர்வாகமோ அவங்க வந்து ஒரு குற்றத்தை முன் வைக்க முடியுமா? யாரும் திட்டம் போட்டு அதை வந்து திட்டம் போட்டு தடுக்கல. ஓகே. ஆனால் அதுக்கான முயற்சி வந்து இல்லைல்ல. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா? கிடையாது. ஆனால் அது பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறதுக்கு
இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த அந்த ஃபோக்கஸ் இல்லைங்கிறது என்னோட பாலிசி லெவலில் இன்னும் எனக்கு இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இப்போ நம்ம இந்த கமிஷன் இப்போ இந்திய பிரச்சார சபான்னு வச்சு அதுலேருந்து ஒரு அவுட்கம் வருதுன்னா ஒரு எக்ஸாம் 5-6 எக்ஸாம் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டா போதுமா, இல்லை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து அந்த பிள்ளைங்க வெளியே வரும்போது இங்கிலீஷ் நல்லா வந்து சிபிஎஸ்சிலையும் ஐசிஎஸ்சிலையும் போகிற அளவுக்கு இங்கிலீஷ் பேசணுங்கிறது வேணுமா? இந்த அர்ஜென்சி இருக்குல்ல, இந்த கட்டாயம் இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வரலன்னு என்னோட ஆதங்கம். இங்கிலீஷ் குறித்து அரசுக்கு வந்து தெளிவு இருக்கு, பட் அது செயல்படுத்தல ஒரு போதாமை இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அவ்வளவுதான் அந்த விஷயத்த. ஆமா, ஏன்னா ஸ்டேட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா இந்திய அரசுக்கு சொல்றீங்க இல்ல, ஆல்மோஸ்ட் நேஷனல் கட்சியா இருந்தாலும் சரி, தேசிய கட்சியா இருந்தாலும் நேஷனல்ல எனக்கு தெரியல, தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்கு, ஆனா போதாமை இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. இருக்கு, ஏன்னா அவங்க சீரியஸா எடுத்துக்கல. ஓகே, ஆனா அந்த போதாமைக்கு பின்பு ஒரு அரசியல் காரணம் இருக்குங்கிறத நீங்க முன் வைக்கிறீங்களா, இல்ல அப்படி ஒரு காரணம் இல்ல இருக்கதா நீங்க பாக்கல? அரசியல் காரணம் இருக்கு இருக்கு இருக்கு. இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா ஹிந்திங்கிற ஒரு மொழியை இந்தியா பூரா கற்றுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா இப்போ நானும் ஹிந்தி பேசுகிறேன், பஞ்சாப்ல இருக்கணும் இங்கிலீஷ் பேசுகிறோம், நாங்கள் 2 பேரும் இங்கிலீஷ் பேசுகிறோன்னா ஹிந்திங்கிற மொழி தேவையில்லாம போயிடும்ல. ஓகே, எனக்கு என் தாய்மொழி கன்ஃபார்ம், அது முடிஞ்சிருச்சு. பஞ்சாபுக்கு பஞ்சாபி, 2 பேரும் நாங்கள் பேசிக்கணும்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம், அவ்வளோதானே. எனக்கு எதுக்கு நான் 3வது மொழி? நான் இப்போ பாம்பேல போய் வேலை செய்ய போகிறேன், டெல்லியில் போய் வேலை செய்ய போகிறேன்னா இங்கே மராத்தி கற்றுக்க போகிறேன், அங்கே ஹிந்தி கற்றுக்க போகிறேன். இப்போ நான் மெட்ராஸில் உட்காந்து கற்றுக்கிட்டு எனக்கு அதுலேருந்து தான் எல்லா வேலை வாய்ப்புன்னா நான் கற்றுப்பேன். எனக்கு இப்போ இங்கிலீஷில் பேசினா வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் ஏன் கற்றுக்கணும்? இது வந்து அடிஷ்னல் பேர்டனாக வராமல் இருக்கிறதுக்கு எது வேணுமோ அதை பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் மாற்றுது, சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கம்ப்யூட்டரை கொண்டு வந்திருக்காங்க, டிவி கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை அவங்க இன்னும் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலையா? இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கல. ஓகே, இல்லை அதாவது தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் எல்லா இடங்களையும் இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது வந்து யார் மீது இப்போ அங்கே வந்து போய் சென்று சேராமல் இருக்குன்னா அது யார் மீதான மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்கலாம். இல்லை, இந்த இடம் இந்த கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்குமே, இந்தியாவில் இருக்கிற எந்த கவர்மெண்ட்டுமே இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இன்னும் வரவே இல்லை. ஏன்னா டிமாண்ட் இருக்குல்ல. ஓகே, இப்போ அதான் ஃபர்ஸ்ட் லைனே அந்த பேப்பரில் தான் எழுதிருக்கோம். இல்லை டிமாண்ட், ஓகே, அந்த டிமாண்ட் இருக்குல்ல, அது இன்னும் சரியா போய் சேரல. இப்போ எனக்கு வந்து ரேஷன் கார்டு வேணும்னு கேட்குற மாதிரியோ, இல்லைனா எனக்கு வந்து ஆதார் கார்டு வேணும்னு கேட்குற மாதிரி ஒரு என் உரிமையாக இன்னும் வந்து யாரும் இதை கேட்கவே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் உரிமையாக ஏன் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் கற்று தரல, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் பெரிய நீங்கள் கொண்டு வரல, மக்கள் கேட்கல அப்படிங்கிறத நீங்கள் முன் வைக்கிறீங்க. ஆமாம், ஆனால் இங்கிலீஷில் சார்ந்தால் அவனுக்கான வேலை வாய்ப்புல இருந்து அவனுக்கான எல்லா விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் முன் வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்புங்கிறது அவசியமான விஷயம். ஆமாம், அதுதான் வந்து வாழ்வாதாரம் அப்படின்னும் போது, இப்போ வேலைவாய்ப்பு சிக்கல் மக்கள் இருக்கும்பொழுது, அப்போ அதுக்கான பிரச்சனை இங்கிலீஷ்னு இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதை நோக்கி தானே இருக்குது. அப்போ மக்கள் தெளிவாக அந்த விஷயத்தை கேட்கலாம்ல, அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்கலாம்ல அவங்களுக்கு. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஓகே, ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் இஷ்யூக்கு பின்னாடி ரிலிஜன், காஸ்ட், பல விஷயங்கள் இருக்கு. இங்கிலீஷுங்கிறதுக்கு ஏற்கனவே ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ டிமாண்ட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் எத்தனை படம் வேணாலும், நான் படம்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ படம் இருக்குது. எந்த படத்துக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் இல்லாதவங்களுக்கும் இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வேறுபாடை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்னோட முதல் ஐடென்டிட்டி தமிழாக போயிடுது, என் இந்தியன் ஐடென்டிட்டி ரிலிஜனாக போயிடுது. இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டே இருந்தேன்னா என்னால் வந்து இந்தியா பூரா ஒரு சென்சஸ் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு ஃபுல் சென்சஸ் எடுத்து எத்தனை பேருக்கு ஹிந்தி வேணும், எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் வேணும்னு கேட்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் டிமாண்ட் எப்போன்னு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷ் வேணும்னு சொல்கிறதும், ஒரிசாலையோ இல்லைனா வந்து பஞ்சாப்லேயோ அவங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னு சொல்கிறது எனக்கு தெரியாது, அவனுக்கு வேணுமானே எனக்கு தெரியாது. இப்போ எனக்கும் தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா கேட்போம். எனக்கு தெரியாது, எனக்கு வேணுமானு உங்களுக்கு தெரியாது, அப்போ நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றா சேருவோம்? இது அவங்களுக்கு முதல்ல இந்த பொலிட்டிக்கல் டொமைன்லேயே அது யாரும் பிளேஸே பண்ணல. இப்போ வரைக்கும் என்ன பிளேஸில் இருக்குன்னா, ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கொண்டு போய் கொடுக்கணும், இங்கிலீஷ் மீடியமில் போனால் புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு நினப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு ஆசை என்னன்னா, இங்கிலீஷ் பேசினா அந்த பிள்ளைய வந்து பெருசாக சொல்லுவாங்க, வா அங்கிள்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசிக்காமின்னு. எதுக்கு? அது வந்து ஒரு கிளாஸ் ஸ்டேட்டஸ். அது அப்போ அது இருக்கா அப்படிங்கிறது இந்தியா பூரா ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையெல்லாம் ஒன்றா வந்து சேரவே இல்லை. அந்த டிமாண்ட் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட வைக்கலாம். ஒரு வாட்டி மக்கள் வச்சாங்கன்னா அது உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். ரைட். இப்போ வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் பிள்ளைங்க பொழைச்சிப்பாங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது, அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நான் ப்ராடாக கேட்குறேனே, இப்போ வந்து உலக அளவில் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாருமே டெவலப் ஆகி போயிட்டாங்களா? இங்கிலீஷ் தெரிஞ்சு யாரும் அவங்க ஒரு ஏழ்மை நிலையிலையோ அல்லது வேலைவாய்ப்பற்ற நபர்களாவோ யூகேலையோ யூஎஸ்லேயோ இங்கிலீஷ் பேசக்கூடிய எல்லா நாடுகளும் சரி, அங்கே எல்லாம் அந்த மொழி தெரியும். ஆனால் அதன் காரணமாக அதுக்கு கிடைச்சும் கூட அவனோட வாழ்க்கை தரம் மேம்பாடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உதாரணம் எதுவுமே இல்லையா? அந்த லாங்குவேஜ்னால வருதா அடுத்த கண்ட்ரியில் இருக்காங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம கண்ட்ரியில் 36 ஸ்டேட் இருக்குது. இந்த 36 ஸ்டேட்லேயும்
எங்களுக்கு வந்து ஒரு மொழி காமன் மொழியா வர முடியாது. ஏன்னா எங்க எல்லாருக்கும் எங்க மொழி பிடிக்கும். ஓகே. அப்ப அதுக்கான காமன் லாங்குவேஜ் கொடுக்கணுங்கிறது ஸ்டேட்டோட கட்டாயம். ஓகே. என்னோட வாதம் வந்து நான் வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கா இந்த ஸ்டேட்ல இருக்காங்கிறதுக்கு என்னால சொல்ல முடியும். நிறைய ரிசர்ச் இருக்கு. ஆனா அது இப்போ இது இல்லை. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டேட் இந்தியா. லீ குவான் ஊ வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு, இந்தியாவோட முதல் பிரச்சனையும் சரி கடைசி பிரச்சனையும் சரி இங்கிலீஷ், இந்த லாங்குவேஜ் இல்லாததான் பிரச்சனை. ஏன்னா 22 மொழி இருக்கு, ஒரு 700 லாங்குவேஜ் கிட்ட இருக்கு. எந்த மொழியை நீங்க வந்து சென்ட்ரலா வைப்பீங்க, எப்படி நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? ஒரு வீட்டுக்குள்ள இப்போ 5 பேர் இருக்கும், 5 பேரும் வெவ்வேறு மொழி பேசினா எப்படி நீங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி சிக்கலோட தானே இப்போ இந்திய அரசு பயணிச்சிட்டு இருக்கு. அதுதான் நாங்களும் சொல்றோம். அப்ப நீங்க ஏன் இந்த சிக்கல் வருதுன்னா ஹிந்தியை வந்து நீங்க வந்து முன்னாடி வைக்கும் போது தான் சிக்கலுக்கு வருது. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க. உங்களோட ரிசர்ச் மூலமாக இப்படி ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்குங்கிறத நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. இந்த சிக்கல் வந்து நேற்று இன்னைக்கு இல்லை, 75 ஆண்டுகளாக இருக்குங்கிறது சொல்கிறீங்க. 75 ஆண்டுகளாக இருக்க சிக்கல் அப்படிங்கிறது எப்படி மக்களுக்கு அதை உணராமல், மக்களுக்கு அதை தெரியாமல் எப்படி வந்து மக்கள் இந்த சிஸ்டத்தோட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இது எப்படின்னா, மக்களை வந்து எல்லாருக்கும் எல்லாம் புரியுது. இப்போ எனக்கு தெரியாதா இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கரப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இது ஒரு காமனான கேள்விதான். எல்லாருக்கும் தெரியும் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து கரப்டா இருப்பாங்க, அதுல கொஞ்சம் கரப்ட் இருக்கும். சினிமா ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையிலே வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதோ பாட்டியை கட்டிப்பிடிக்கிறதோ இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க லைஃப் வேற, இந்த லைஃப் வேற. இந்த ஹிப்போக்ரஸியை நம்ம ஒத்துக்கலையா? இதே மாதிரி தானே அதுவும். இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறோம். ஏன்னா சில விஷயங்கள் முடியும் நம்ம நம்புகிறோம். இல்லை, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்போ சினிமா நடிகர்கள் நீங்கள் சொல்ல உதாரணமோ அல்லது ஊழல் செய்கிற விஷயமோ வந்து அது வந்து மக்கள் டைரெக்டாக பாதிக்கிறத தாண்டி இந்த விஷயங்கிறது அவனோட வாழ்வாதார பிரச்சனை, அவனோட பொருளாதார பிரச்சனை சார்ந்தது. இல்லை, அதுவே பாதிக்காதுன்னு இல்லைல்ல. அது அவங்களுக்கு அதுவும் யாரும் சொல்லல. இப்போ ரோடு, இப்போ எல்லா ரோடும் மோசமாக தான் இருக்கு. அந்த ரோட்ல முனையில வந்து எல்லா கான்ட்ராக்டர் பேர் எழுதி வைக்க சொல்லுங்க. இது இப்படி ஒன்று இருக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்கள டிமாண்டை கிரியேட் பண்ண வச்சு அவங்கள வந்து சொல்லுங்க, என் ரோட்ல நீ யார் கான்ட்ராக்ட் போடுறாங்களோ அது தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நெட்ல பப்ளிஷ் பண்ணுங்க யார் இந்த ரோடு போடுறாங்க. அப்படி போட்டால் அந்த ரோடு இனிமேல் போட முடியுமா? அப்படி போட முடியாது. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு மூமெண்ட்டாக எடுத்து யாராவது பேசினாதான் அவங்களுக்கு வருமே வெளிய. எனக்கு தெரியாமலாம் இல்லை, பப்ளிக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அவங்க என்னன்னா 100 பேர் சேராம அந்த விஷயத்தை அவங்களால வெளியே வந்து நின்று கேட்க முடியாது. நீங்கள் கரப்ஷன் ஒன்று இருக்குது, கரப்ஷனுங்கிறது அந்த ஆதி காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ இந்த அண்ணா சாரை எடுத்ததுக்கு அப்புறம் தானே இந்தியாவே ஒன்றா குடிச்சு. அப்போ என்ன அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்பீங்களா? அப்போ இது கரப்ஷனே யாருக்கும் தெரியாதா? நான் எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் நான் யாரை நம்பி முன்னாடி நிற்பேன்? யாராவது ஒரு எடுக்கணும்ல. எடுத்து உங்களுக்கும் வந்து இங்கிலீஷ் கொடுத்து ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்புக்கு பெட்டராக இருக்கும். கேரண்டியெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு கிடைக்குது, ஒரு 10% கிடைக்குது, உங்களுக்கும் கிடைச்சா மேபி பெட்டராக நம்ம இந்தியாவுக்கே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எல்லாரும் எல்லா ஊர்லேருந்தும் எல்லாரும் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தங்க நினைச்சா அது டிமாண்டாக மாறுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் சீரியஸ் ஆகும். அவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இவங்க டிமாண்டை ரைஸ் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க. அது கொடுத்து தான் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு. ஆனால் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயம் வேறு. தமிழ்நாட்டில் வந்து அது கொண்டு வந்த காரணம் தாய்மொழியில் மக்கள் உறுதியாக இருந்தாங்க. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கும் போது தான் வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சு இருந்துச்சாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எங்கள் ஹிந்திக்கு பதில் எங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்றத அது எங்கள் கல்ச்சர் பேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நிப்பாட்டினாங்க. ரெண்டாவது, ஆல் ஓவர் அளவில் என்னோடய வேலையை மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு இங்கிலீஷ் பீரியட் போதுன்ற மக்கள் அந்த ஒரு இங்கே வந்து அந்த ஒரு அரசியல் கோஷம் அது இருந்துச்சு. அது அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷால் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உணர்றாங்க. ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்டாக இங்கே வைக்க தெரியல. அதன் காரணமாக அரசியல் கட்சிகள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த விஷயம் இப்படி தான் பட் ஓகே. ஆனால் இப்போ நான் இன்னொரு விஷயம், என்னோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ரொம்ப வேகமாக இருக்க டெவலப்டாக இருக்கிற அதிதீவிரமான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். இந்த பேட்டர்னில் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் மொழிங்கிறது ஒரு சிக்கலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ இங்கிலீஷ் மொழிங்கிற சிக்கலா அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இது பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் நாடாளுமன்றம்லாம் கூடுது. நாடாளுமன்றத்தில் பல மொழி பேசக்கூடிய எம்பிஎஸ் எல்லாம் அங்கே கூடுறாங்க. கூடி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தான் மாநில பிரச்சனையை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கான தீர்வு அங்கே கொடுக்கப்படுது. வேற ஒரு மாநிலத்தை வேறு மொழி பேசக்கூடிய எம்பி ஒரு மினிஸ்டருங்கிறப்ப அவரால் அந்த தீர்வு முன்வைக்கப்படும். இப்படி வந்து அந்த டிஸ்கஷன் கிளியராக முடிஞ்சிடும். அப்படி இருக்கும் மொழி வந்து ஒரு சிக்கல்ன்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதுல. ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது ப்ரிப்பேர்டாக போகிற இடம். அங்கே வந்து டிபேட் நடக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அஜெண்டா பேஸ்ட் கான்வர்சேஷன். நான் இப்போ அந்த இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி யாராவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு அந்த இஷ்யூவில் டிஸ்கஷன் நடக்கும். அது வந்து காதில் வருது, அதில் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, எல்லாம் ஓகே. அந்த இடத்த முடிச்சுட்டு ஒரு 6 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட போகிறாங்கன்னா அங்கே போய் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, காதில் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு 6 பேர் பேச முடியாது. 6 பேரும் ஒரு காமன் லாங்குவேஜில் பேசணும். கண்டிப்பாக சவுத்துலேருந்து ஒரு 2-3 எம்பி அதில் இருந்தாங்கன்னா அது இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க.
அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா. ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது தான், பேசிக்கிட்டோம். ஆனால் ஏதோ ஒரு காமன் மொழி வேணும். அது ஹிந்தியாக கூட இருக்கட்டும், ஆனால் அது ஒரு காமன் மொழி வேணும். அப்போ பார்லிமெண்ட்டோட ஐடியா ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அது இங்கே வந்து செல்லாது. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு என்ன வேணும், நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன்னா அதுக்கு என்ன வேணும். அப்போ டிரான்ஸ்லேஷனுங்கிறது பேச்சு வழக்குக்கு வேணால் பயன்படலாம், என்னைக்காவது அது வரும். ஆனால் டெக்னாலஜி இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் ஆல். எதுக்குமே அப்படி கிடையாது. டெக்னாலஜியை வச்சு ரிலையண்ட்லாம் கிடையாது. டெக்னாலஜி இஸ் த ஹோப். அதான் ஹோப்பு கொடுக்கும். ஆனால் அது வந்து இப்போ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சொன்ன டெக்னாலஜியை நாளைக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆகலாம். நான் சொல்கிறேன், உங்கள் இதுக்காக சொல்கிறேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்லிமெண்ட்டில் இருக்கிற இதை வந்து கொண்டாந்து மெட்ராஸில் வச்சா தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருக்கும் எந்த மொழியும் தேவையில்லை, அவங்க பேசிப்பாங்களா இந்தியான்னு? வாய்ப்பே கிடையாது. இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும்னு வச்சுங்க. இந்த டெக்னாலஜி நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துற மாதிரி அந்த 10 வருஷத்தோட டைம் எத்தனை கிராஜுவேட்ஸ் வெளியே வருவாங்க, எத்தனை பேர் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வருவாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க அடுத்த லெவலுக்கு வாழ்க்கைக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ இன்னைக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஏற்கனவே ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கே இன்னைக்கு குழந்தைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அங்கே அப்படியே அவங்க தாய்மொழியோட சேர்த்து ஆங்கிலத்தையும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா சொல்யூஷன் இதுக்கு இடம் இருக்குது. ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்து இந்தியாவே மாற்றிடுவேன்னு நினைக்கிறது வந்து இது அங்கேருந்து வைக்கிற வாதம் தான். டெக்னாலஜி இருக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு. அதெல்லாம் வந்து அடுத்தது, அது அப்புறம் பார்ப்போம், வரும்போது பார்ப்போம். நம்ம கையில் ஸ்டேட் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா என்ன இருக்கோ அதுக்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ வேணும் சொல்யூஷன். எனக்கு நாளைக்கோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 50 வருஷம் கழிச்சு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஏதாவது பண்ணிங்கன்னா பண்ணிட்டு போங்க, எனக்கு இன்னைக்கு வேணும், அவ்வளோதான். அதுக்கான இதுதான் அது. சிட்டிசன்ஸ் ஃபார் லா அண்ட் டெமோக்ரஸி இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அமைப்பு சார்பாக நீங்கள் இந்த பிரச்சனைக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் அணுகிருக்கீங்களா? இது போன்ற ஒரு விஷயம், அரசியல் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் வழிநடத்த ஒரு முன்னணி மாதிரி. சரி, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸாக வந்து நீங்கள் போய்ட்டு இங்கே இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் பேசியிருக்கோம். எந்த மாதிரி கட்சியில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? அவங்ககிட்ட அந்த ரிப்ளை என்ன? காங்கிரஸுக்கும் பேசியிருக்கோம், டிஎம்கேலையும் பேசியிருக்கோம். 2 பேருமே ரொம்ப ஆதரவாக இது கண்டிப்பாக இது வேலை செய்ய வேண்டிய இடம், கண்டிப்பாக இதில் எல்லாமே செய்யணும், கண்டிப்பாக செய்வோம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் நாங்கள் மெட்ராஸில் ஜிசிசி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்த இருமொழி கொள்கையில் வேர்ட்ஸ் மாதிரி வச்சு அதில் சயின்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ சயின்ஸ் மட்டும் பிரதானமாக வச்சு அதை பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் திருநெல்வேலியில் பண்ணோம், கன்னியாகுமரியில் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட பெர்மிஷனோட அந்த இது நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்ககிட்டே கேட்டிருக்கோம் தமிழ்நாடு பூரா பண்ணணும் அப்படின்னு. அவங்களும் இதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க. ஏன்னா இது நம்ம கொள்கை தான். அவங்க தான் சொன்னாங்க இது நம்மளது தானே, நம்ம பண்ணி தானே ஆகணும்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேபி இந்த பியூரோக்ராட்டிக் இஷ்யூவாக இருக்கலாம் கொஞ்சம் இது. ஏன்னா பாலிசி சேஞ்ச் எல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி ரொம்ப புதுசாக கொண்டு வந்து புஷ் பண்ணோன்னா டைம் ஆகும். ஸோ அந்த பியூரோக்ராட்டிக்னால மேபி அவங்க வந்து டிலே பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் எல்லா இடத்தையும் அப்ரோச் பண்ணியிருக்கோம், எல்லாரும் இதை பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஓகே, அதாவது நீங்கள் கோரிக்கை வலியுறுத்த முடியும், ரொம்ப ரேராக தான் நீங்கள் ஃபீல்ட் இறங்கி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட முடியாது, ஒரு கவர்மெண்டால தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். அப்போ அப்படி இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, எஜுகேஷன் மினிஸ்டர் அப்ரோச் பண்ணும்போது அவங்ககிட்ட இந்த ஒரு ரிப்ளை என்ன ஒர்க் இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கோம் அவங்ககிட்ட. இது வந்து 100% ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இது இருந்தால் தான் வந்து சயின்ஸோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அப்போ நம்ம கொடுக்கணுங்கிறது கட்டாயம். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து ஃபுல்லாக விரிவடைக்கணுமோ பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 2மே எதிர்கட்சி. ஒன்றிய லெவலில் வந்து டிஎம்கேவும் சரி காங்கிரஸும் சரி எதிர்கட்சி. ஆளுங்கட்சி இருக்கிற பாஜக அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து சட்டம் போட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட இதை நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வாய்ப்பு இருந்தால் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு மேஜராக நேஷ்னலாக பண்ணணும் தான். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஸ் ஃபார் லா அண்ட் டெமோக்ரஸினா அது இந்தியாவுக்கு தான். ஸோ அதனால் யார் எடுத்தாலும் எல்லாருக்கும் நல்லது தானே, அது எந்த பார்ட்டி பண்ணால் என்ன. நீங்கள் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பேசிக்காக ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. அட்வொகேட்டாக இருக்கும்போது ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இந்த இங்கிலீஷ் மொழி அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு எந்த வகையிலான சிக்கல்களும் இதை உருவாக்குது? அதாவது எல்லா விஷயங்களும் ஆங்கிலமயமாக இருக்குது. வழக்காடுவதும் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக போக முடியுது. வழக்கறிஞர் வந்து அந்த வழக்குகள்லாம் தொடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி தான் தொடுக்கிறாங்க. அங்கே வந்து அஃபிஷியல் மொழி வேறு எதுவும் கிடையாது, ஆங்கில மொழி தான் வந்து தொடுக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்டும் ஆங்கிலம் தான் நடக்குது அப்படிங்கும்போது, ஜட்ஜ்மெண்ட்டும் ஆங்கிலம் தான் வருது அப்படிங்கும்போது, அப்போ ஒரு சாமானிய மக்கள் அங்கே வந்து என்ன மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்கிறோம் இந்த இங்கிலீஷ் மொழியில்? நேஷ்னல் லெவல்லே வந்து டேட்டா இருக்குது. ஓகே, அதாவது அந்த பெயில் ஆர்டரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரு இதெல்லாம் வந்து சரியாக படிக்க முடியாமல் பல பேர் வந்து அண்டர் ட்ரையலில் உள்ளே இருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து கிளியராக படிக்க முடியல. ஏன்னா அவங்க அட்வொகேட்டை சான்று தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துலையுமே ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியா பூரா வந்து ட்ரையல் கோர்ட்டில் தான் வந்து மக்கள் ஆக்சுவலாக கோர்ட்டில் போய் நிற்பாங்க. அந்த இடத்துல அவங்க லோக்கல் மொழியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தமிழ்நாட்டில் லோக்கல் கோர்ட்டுக்கு போனால் ஒரு 50% 60% மாவட்ட நீதிமன்றங்களில் ஆமாம் அங்கே தான் ட்ரையல் நடக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்க்குற அந்த மேலே போய் நிற்கிறது, பேசுறது, கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே லோக்கல் கோர்ட், லோவர் கோர்ட் தான் நடக்கும்.
அந்த லோவர் கோர்ட்ஸில் தமிழ் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக இங்கிலீஷில் தான் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்குன்னு போய் நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன், இங்கிலீஷில் பல பேர் பேசுவாங்க. ஆனால் அங்கே தமிழ்லையும் பேசலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஹைகோர்ட்டுங்கிறது எரர் ஆஃப் லா தான். அந்த வந்து இதில் மேல்முறையீடு தானே போய் அங்கே பேசுகிறாங்க. அங்கே வந்து மக்கள் வர வேண்டிய இடம் இல்லை. ஸோ அங்கே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எங்கள் ஆசை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கேட்கலாமா வேணாமா, புரியுமா வேணாமாங்கிற டெசிஷனை நம்ம எடுக்கக்கூடாது. அவங்க அங்கே வந்து கோர்ட்டுக்கு வரலாம், உட்காந்து பார்க்கலாம் அவங்க கேஸ் நடக்குதுன்னா. அப்போ அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது எடுத்துடணுங்கிறது தான் இந்த பாயிண்ட். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, அதாவது நீதிமன்ற ஜுடிஷியரி சிஸ்டத்தில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து எலாபரேட்டாக பார்க்கும்பொழுது அரசியல் கட்சிகள் இதில் வந்து ஒரு தனிப்பட்ட ஆதாயம் அடைகிறாங்க. இந்த மொழி விஷயத்தினால அவங்க தனிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அடைகிறாங்கிறத நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஓகே, அதை தாண்டி இப்போ நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவங்க பியூரோக்ராட்ஸ், சரி, இப்போ ஜுடிஷியரி சிஸ்டத்தில் எடுத்துகிட்டா கூட அட்வொகேட்ஸ், ஓகே, அட்வொகேட்ஸ் தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால வந்து வழக்கு தாக்கல் பண்ண வரவங்களுக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து அது மொழி எதுவும் புரியாது. அவங்க பிரச்சனை அவங்க சொன்னால் கூட அது அந்த மொழி தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னு அவனை படித்து புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னும் போது அப்போ இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு அக்யூஸ் பண்ணுறது வந்து அரசியல் கட்சி அக்யூஸ் பண்ணுறது, ஏன்னா அவங்க இதுவரை செய்யலை அப்படிங்கிறது. செகண்ட் அக்யூஸ் வந்து பியூரோக்ராட்ஸ் மீது வைக்கலாமா, அல்லது அவங்க அதுவும் சிக்கல் கிடையாது, அவங்கள வந்து அரசியல் கட்சி தான் ரோல் பண்ணுறாங்களா, எப்படி பார்க்கலாம்? பியூரோக்ராட்ஸாலலாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஏன்னா லாங்குவேஜ் வந்து பாலிசியில் இப்போ வரைக்கும் பாலிசியிலலாம் டீல் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் எங்களோட ஆசை என்னன்னா இது பொலிட்டிக்கல் டொமைனில் மாறணும். ஏன்னா மக்களோட டிமாண்டை யார் பேசுவா? ஐஏஎஸ் பேச முடியாது, அரசியல்வாதிகள் தான் பேசணும். அப்போது தலைவர்கள் தான் வந்து இதை வந்து பாலிடிக்ஸாக மாற்றினா இதுக்கு பதில் வரும். அடிப்படையில் எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. இப்போ அரசியல் கட்சிகளுக்குமே சரி, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் சரி, இப்போ அரசியல் கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் விமர்சனமாக முன்வைக்கல. இப்போ ஒரு பியூரோக்ராட்ஸ் நிர்வாகம், பிறகு வந்து சட்டமன்றம்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா வந்து படிக்காதவங்களை கூட, மக்கள் மீது ஆர்வம் கொண்டவங்க, ஒரு அது மாதிரி நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம், படிக்காதவங்க கூட இருக்கலாம். பட் வந்து பியூரோக்ராட்ஸ் வந்து கட்டாயம் படித்து தான் இருக்கணும். அப்படின்னும் போது அவங்க அடிப்படையிலே வந்து ஆங்கிலம் போன்ற விஷயம் படித்து தான் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அப்படின்னா அரசியல்வாதிகள் தான் இந்த சிக்கல் இருக்குது. ஒரு ஆவணங்கள் படிக்கிறதோ அல்லது வந்து ஒரு விஷயத்தை கையெழுத்து போடும்போது அது என்னமான டாக்குமெண்ட் தெரியாமல் இருக்கிறதோ அவங்க தான் சிக்கலை எதிர்கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தலையாக இருக்கிற ஒரு பிரச்சனையை அவங்க ஆங்கிலத்தில் மாற்றினா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அவங்க பயணிக்கலாம்ல இந்த களத்தில். ஏன் வந்து அவங்களே ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தடையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத? அவங்களுக்கு தான் இப்போ வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல, தமிழ் இங்கிலீஷ் வரல. அப்போ நான் ஏன் இங்கிலீஷை கொண்டு வரணும்னு யோசிக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. என் பாலிடிக்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் எதுக்காக அது ஒப்புக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என் பசங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் பாலிடிக்ஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் இங்கிலீஷ். நான் இப்போ எந்த எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போதில்லை. நான் மக்கள்கிட்டேருந்து மேண்டேட் வாங்கி நான் போய் தலைவராக உட்காந்துருக்கேன். இல்லை, அதாவது மக்கள் ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க, அந்த கோரிக்கை ஒரு கொண்டு வர ரைட், ஓகே. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு ஆவணங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆங்கிலம் தான் இருக்குது அப்படின்னும் போது அது துறை சார்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ படித்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அதை மாற்றி அமைக்கிறத பற்றி ஏன் அவங்க அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க? அது மெஜாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது. மெஜாரிட்டி இல்லை. இப்போ மெஜாரிட்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற 2-3 மினிஸ்டர்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில், நல்லா இங்கிலீஷ் எல்லாம் தெரியும், அவங்களே பாலிசி டேட்டா படிச்சிருவாங்க. பாக்கிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க என்ன பாலிசின்னு. பட் எங்களுக்கு அகெயின் அந்த 90% மாதிரி அவங்களுக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்களே அதை படிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் தானே. அந்த சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகாது. யாரோ நான் அது கவனிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ எந்த நுணுக்கமாக இருக்கிற ஒரு சின்ன வேர்டில் தான் லாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நுணுக்கம் தான். அந்த நுணுக்கத்தை நீங்கள் வந்து நீங்களாக படித்தா தான் வரும். அவங்களுக்கும் இருந்தால் நல்லது தான். பட் ஆனால் இந்த ஏஜில் போய் அவங்கள இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வரப்போகிற மக்களுக்காக அவங்க கொடுத்துட்டு போகலாம். நலத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் நார்த் இந்தியா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீமும் இந்தியில் தான் பேர் இருக்குது. இதில் பாதி பேருக்கு புரியல. இப்போ கூட படத்துலலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வீடு தட்டோங்கிறாங்க, மோடி வீடு தராருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களால் அந்த வார்த்தையை சொல்லவே முடியல. எதுக்கு அப்படி அப்போ எங்களுக்கு வரும்போது நீங்கள் இங்கிலீஷ்க்காக மாற்றிருக்கணும், தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் மாற்றி தான் அமைச்சிருக்கணும். இப்போ நான் ஏன் ஹிந்தி வந்து எங்கள் காரைக்கால்லையும் கடலூரில் இருக்கிற பாட்டிங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணுமா அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு? ஓகே, இப்போ இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஹிந்தி திணிப்பில் வந்து ஒரு ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தற்போதைக்கு பாஜக கவர்மெண்ட் அவங்க இருந்தாலுமே அவங்களும் அதை தான் வந்து பின்பற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தீர்வு கிடைக்காது. அதை மொழி சார்ந்த விஷயம், எந்த அரசு மாறினாலும் ஒன்றியத்தில் ஸ்டேட்லேயும் சரி, இந்த விஷயம் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சிக்கல், நீங்கள் 90% மக்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது இந்தியாவில் தொடர்கிறதே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஒரு மாற்றமே இருக்காதான்? இந்த கடந்த ஹிஸ்ட்ரி எப்படி சொல்லுது? அதனால அதான் இல்லை, கரெக்டான கேள்வி. பாஜகவும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டி நேஷனலில் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆசையாக இருக்கும்? என் வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒரு மொழி பேசினா நான் பேசுறது தலைவனா அந்த வீட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நான் பண்ண முடியும். அது காங்கிரஸ் எப்படி எக்ஸப்ஷனாக மாற முடியும்? எல்லாம் ஒன்று தானே. இவங்களும் அதான் அவங்களும் அதான். ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஒரே ஒரு ஆசை தான், நான் பேசுறது கன்னியாகுமரி வரைக்கும் கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? அப்போ இது ஒரே தீர்வு என்னன்னா,
இப்போ நாங்கள் எழுதியிருக்க அதுக்கு தான் என்ன எழுதிருக்கோம்னா, உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டு மக்கள் கேட்டால் மட்டும்தான் பதில் வரும். நீங்கள் அரசியல்லேருந்து இந்த தீர்வே வராது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணா இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக பெட்டராக்கி அவுட்கம்மை கொண்டாந்து காமிச்சு நாங்கள் வந்து பெட்டரான ஸ்டேட்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்தியா பூரா வரணும்னா மக்கள் வந்து இந்தியா பூரா எழுந்திரிக்கணும். எனக்கு கொடுத்தே ஆகணும். இங்கே 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்று சிபிஎஸ்சி இருக்குது, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, இங்கே சிபிஎஸ்சி இருக்குது. இந்த 2 ஸ்கூல்லையும் ஒரே லெவலில் இங்கிலீஷ் அவுட்கம் வந்தே தீரணும். அதுக்கான வழி என்ன? இதுக்கு வந்து மக்கள் கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஆனால் மக்கள் கேட்டால் ஆன்சர் வரும், தீர்வு இல்லைன்னா கிடையாது. இது வரைக்கும் யாரும் இதை வந்து பொலிட்டிக்கல் டொமைனில் பிளேஸ் பண்ணல. இப்போ மக்கள் கேட்டாங்கன்னா யாராவது ஒரு அரசியல் தலைவர் வந்து சொல்லுவார்ல, நான் இந்த இடத்துக்கு சீட்டு ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தரேன்னு சொல்லுவார். உங்களோட தாய்மொழிக்கு நிகராக இங்கிலீஷும் நான் கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்திய அரசியலில் இதுவரை எந்த மாநிலத்திலும் சரி இல்லை ஒன்றிய அளவிலும் சரி எந்த ஒரு கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதியிலையோ அல்லது மக்களுக்கு தான் வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் வந்து இங்கிலீஷ் நான் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்ற வாக்குறுதி இதுவரை எந்த கட்சி தலைவரும் கொடுக்கவே இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி அவர் சொன்னார். ஓகே, அவர் சொன்னார் மொத்தமாக கொண்டு வந்து தருவேன்னு சொன்னார். மொத்தமாக எல்லா கவர்மெண்ட் பள்ளிகளுமே இங்கிலீஷ் மீடியமாகவே மாற்றுவேன்னு சொன்னார். அப்போ வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்குது சந்திரபாபு அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து டீச்சர்ஸ் எங்கேருந்து கொண்டு வருவீங்க, அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்ட்டிலேருந்து ஆப்போசிஷன்லேருந்து வந்துச்சு. அப்போ தான் இப்போ இந்த பிரச்சனை எங்கே லொக்கேட் ஆச்சுன்னா டீச்சர்ஸ் தான் பிரச்சனை. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ். ஸோ கவர்மெண்ட் டீச்சர்ஸால் வந்து இப்போ இங்கிலீஷை நீங்கள் அவங்கள்ட்ட திணிச்சிங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் கொடுப்பீங்க? இந்த 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 இடியாப்ப சிக்கல்லாம் இப்போ என்டையராக இந்தியாவே உட்காந்துருக்கு. ஏன்னா டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்ஸ். நீங்கள் திடீர்னு நான் இங்கிலீஷ் தருவேன்னு சொன்னால் யார் அதை கொண்டு போய் கொடுப்பா? இதுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வில்லு வேணும். அந்த பொலிட்டிக்கல் வில்லை தவிர வேற எதுவும் வராது. அந்த பொலிட்டிக்கல் வில்லு எப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்னா மக்கள்கிட்ட இந்த டிமாண்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கல் வில் மாறும். என்ன பிரச்சனையானாலும் சமாளிப்பேன். அது வர வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை இன்றைக்கி தான் நாங்கள் அது பாலிட்டிக்கலாகவே பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் முதல்ல அந்த ஹிந்தியை விட்டுருங்க, தமிழை விடுங்க, அதெல்லாம் உங்கள் மொழி, அது கண்டிப்பாக அது உங்கள் வீடு, அந்த வீட்டை விட்டுருங்க கதையிலேருந்து. நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு மொழியை வந்து பாலிடிக்ஸில் டிமாண்டில் பிளேஸ் பண்ணோன்னா மக்கள் தான் பிளேஸ் பண்ணணும். தானாக வரவே வராது. ஏன்னா 75 வருஷம் வரலாம், இன்றைக்கும் வராது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்திய அளவில் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த தமிழ் பேசுகிற மாநிலத்தவன் பஞ்சாபி பேசுகிற மாநிலத்தோட உறவு கொள்ளணும் அப்படின்னா இப்போதைக்கு ஆல்ரெடி உறவு கொண்டுட்டு தான் இருக்காங்க. பலரும் உறவு கொண்டு எந்த வழியில் உறவு கொண்டு இருக்காங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிக்கல் இருக்காங்க, எந்த வழியில் உறவு கொள்கிறாங்க? இப்போ தமிழர்கள் பஞ்சாபில் வாழ்ந்தா பஞ்சாபி கற்றுக்குறாங்க, இல்லை ஹிந்தி கற்றுக்குறாங்க. பஞ்சாபிஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இன்றைக்கி இருக்கிற எல்லா அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் பாருங்கள், அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. இது ஒன்று. அப்படி 2 பேரும் அவங்கவுங்க ஊர்லேயே இருக்காங்க, நடுவில் மீட் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசிக்கிறாங்க. இங்கிலீஷ் மட்டும் தான் பேசிக்கிறேன். நானே இந்திய நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணேன். என் ஆர்கனைசேஷனில் மொத்தம் ஒரு 15 ஸ்டேட் பீப்புள் இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கான காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். 15 ஸ்டேட்லேருந்து இருந்தோம் நாங்கள். ஒரு வீடியோ காலில் தான் இருப்போம் 15 பேரும் நாங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேசிப்போம். வேறு என்ன லாங்குவேஜ் இருக்கும்? ஏன்னா நான் என் ஊர்லேயே இருக்கேன், அவங்க ஊர்லேயே இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் இடம் மாறினா அவங்க இங்கே வந்து தமிழ் கற்றுப்பாங்க, நான் அங்கே போனால் ஹிந்தி கற்றுப்பேன். நான் மெட்ராஸில் இருந்தேன், அவங்க டெல்லியில் இருந்தாங்க, ஒருத்தங்க உத்தரப்பிரதேஷ், எல்லாம் ஒரு ஊரில் இருந்தாங்க, காஷ்மீரில் 2 பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் இப்போ எப்படி இருக்க முடியும்? என் ஊரில் நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசுகிறவங்க தான், நான் தமிழ் பேசுகிறேன். இப்போ நான் அவங்க கூட பேசணும், ஒன்றா வேலை செய்யணும்னா இங்கிலீஷ் தான். நல்லது. வந்து ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் இந்த உரையாடல் அப்படிங்கிறது. ஒரு இங்கிலீஷ் குறித்தின பார்வை வந்து ஒரு கெட்ட பார்வை இருக்குது, அதை பற்றின தெளிவான புரிதல் மட்டும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத முன் வச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து அரசியல் கட்சிகளும் சில கெயின் அடைகிறாங்க. இங்கே ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் கூட நிர்வாக ஸ்ட்ரக்சருமே வந்து அதில் ஒரு கெயின் அடைகிறாங்க. அவங்களும் தங்களோட நிலைப்பாடை மாற்றிக்க வேண்டியது இருக்குது. பட் அந்த மாற்றங்கிறது மேலேருந்து தான் வரணும், அரசியல் கட்சியிலேருந்து தான் வரணும் அப்படிங்கிறீங்க. அரசியல் கட்சிகளுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு டிமாண்ட், ஒரு பெரிய அளவில் ஒரு அழுத்தங்கள் வந்து வர வேண்டியது இருக்குது. அதை நோக்கி இந்திய அரசியல் நகரம்ன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நோக்கி நகர்தாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்ட உரையாடலில் இது குறித்து இன்னும் கூடுதலான விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். மிக்க நன்றி. தேங்க்ஸ்.